உழவனும் அவனுடைய பிள்ளைகளும். ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பை வாழ்க்கையாக கொண்ட ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 2 மகன்கள் இருந்தனர். அவர்கள் தந்தையைப் போல உழைப்பில் அதிகம் ஆர்வம் காட்டவில்லை. ஒரு நாள் அந்த விவசாயி உடல்நலக் குறைவால் மரணப்படுக்கையில் இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்தான். அவன் உடனே தன்னுடைய 2 மகன்களையும் அருகில் அழைத்தான். பிள்ளைகளே, நான் இன்னும் சில நேரத்தில் இறந்து விடுவேன். ஆனால் உங்களுக்காக நான் ஒரு பெரிய புதையலை விட்டுச் செல்கிறேன். அதை நம்முடைய திராட்சை தோட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மெதுவாக கூறினான். இதனை சொல்லி முடித்ததும் அந்த விவசாயி உயிர் நீத்தான். தந்தையின் கடைசி வார்த்தைகள் மகன்களின் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. திராட்சை தோட்டத்தில் புதையல் என்ற எண்ணம் அவர்களை மிகவும் உற்சாகப்படுத்தியது. அடுத்த நாள் காலை 2 பேரும் மண்வெட்டி மற்றும் கலப்பை எடுத்துக்கொண்டு திராட்சை தோட்டத்திற்கு புறப்பட்டார்கள். அவர்கள் தோட்டத்தின் ஒரு பகுதியை மட்டுமல்ல, முழு தோட்டத்தையும் ஆழமாகவும் அகலமாகவும் தோண்ட ஆரம்பித்தார்கள். ஒரு இடத்தில் தோண்டினார்கள், புதையல் கிடைக்கவில்லை. மற்றொரு இடத்தில் தோண்டினார்கள், அங்கும் எதுவும் கிடைக்கவில்லை. இவ்வாறு அவர்கள் முழு திராட்சை தோட்டத்தையும் தோண்டி முடித்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. முதலில் அவர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார்கள். ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த திராட்சை தோட்டத்தில் செடிகள் நன்றாக வளர ஆரம்பித்தது. மண் நன்றாக உழப்பட்டிருந்ததால் அந்த ஆண்டு திராட்சை விளைச்சல் அமோகமாக கிடைத்தது. திராட்சைகள் நிறைந்த தோட்டத்தை பார்த்தபோது அவர்கள் தந்தையின் வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்களின் உழைப்பே உண்மையான புதையல் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த ஆண்டு கிடைத்த விளைச்சலால் அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக ஆனார்கள். நீதி: அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதை விட உழைப்பின் மூலமாக வரும் வெற்றியே மிகப்பெரியது. உழைப்பே உண்மையான புதையல்.